வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் 30 சைஸு கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் டாட் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம் வெட்டுற நேரம். அதை அப்படியே சோக்கை அந்த துணிக்கு மேலாலே ப்ரெஸ் பண்ணையில் விழுந்துரும். அதே மார்க்கை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சேமாக ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் டாட் அந்த நடு டாட்டை தைக்கணும். அதுக்கு பிறகு சைட் டாட்டையும் மூணாவதா அந்த ஆமோல் டாட்டையும் தைக்கணும். இந்த மூணுமே அந்த மெயின் டாட்டை தைச்ச உடனே இந்த ரெண்டு சைடுமே ஆட்டோமேட்டிக்கா சுருங்கி வந்துடும். இப்போ ஒரே மாதிரி மூணு பக்கம் மூணு பக்கமும் பின் பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு டாட் போட்டாச்சு. இப்போ பட்டி தைக்கணும். ஒரு பட்டி நாங்கள் அதில் வெட்டி வச்சிருக்கிறோம். அந்த பட்டியை முன் பக்கமெல்லாம் மார்க் பண்ணியிருப்போம். அதை அந்த டாட்டை நடு சென்டர் டாட்டை மட்டும் மேலே தூக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுறணும். அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் அது ஓப்பன் துணி, அப்போ 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அதை உள் பக்கத்தால் திருப்பிட்டு அதை கொண்டாந்து பொருத்திடணும். இப்போ நாங்கள் இதை பேக் பார்ட்டோட தைச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு பட்டி பீஸை திருப்பி அதுலயும் கீழே ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கிறணும். அப்ப நல்லா ஸ்டிஃபா இருக்கும். எக்ஸஸ் எல்லாம் வெட்டி விட்டுறணும். இப்ப இதை அந்த சென்டர் பகுதியில வச்சுட்டு நடுவுல இருந்து அப்படியே முன் பக்கத்துல இருந்து பொருத்திட்டு வரணும். இதுல அந்த கொக்கிய வைக்கிறதுக்கான பீஸ் தைக்கணும். ஒரு கரவாட்டி பகுதியை வெளி பக்கத்துல வச்சு தச்சு உள் பக்கம் திருப்பணும். அடுத்தது கொக்கியை மாட்டுவோம். அந்த பகுதிக்கு ஒரு டபுள் துணியை எடுத்து அதை நல்ல பக்கத்துக்கு மேலாலேயே வச்சு அப்படியே தையல் போட்டுட்டு உள் பக்கம் திருப்பி விட்டுறணும். உள் பக்கமும் ஒரு எட்ஜ் தையல் போட்டுட்டு அதுல வி ஷேப்ல ஒரு 5 ஒக்ஸுக்கு அப்படியே அடிச்சுட்டு திருப்பிட்டு வந்துடலாம். இல்ல இது அடிக்க கஷ்டமா இருந்தா அப்படியே பிரக்கெட் மாதிரி விக்குது, அத கூட நீங்க வாங்கி பொருத்திக்கிறலாம். இப்ப அந்த டபுள் துணியை நாங்க உள்ளுக்கு திருப்பி மடிச்சு விட்டுறணும். அப்பதான் திக்கா கனமா அந்த கொக்கிய வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஷோல்டர் அடுத்த மத்த பாட்டோட ஷோல்டரையும் பொருத்திட்டு ஸ்லீவை பொருத்தணும். ஸ்லீவ் எடுத்துட்டு அடியில நான் எம்மிங் பண்ணவும் இல்லை, லைனிங்கும் இல்லை. ஆனால் அந்த 1 இன்ச் விட்டுருந்தேன். அதுலேயே நான் மடித்து அப்படியே தையல் போட்டுருவேன். மெஷின்லேயே தைச்சோன்னு சொன்னால் சும்மா நம்ம வீட்டுக்கு போடையில அது பரவாயில்ல, நல்லா பாவிக்கும். நீங்கள் நல்ல ப்ளவுஸுகளாக இருந்தால் எம்மிங் பண்ணால் போதும். சாதாரணமாக வீட்டுக்கு போடுற ப்ளவுஸுகள் நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் மெஷின் தையல் போட்டுட்டா அது அழகாக நல்லா ஃபிட்டாக நின்றுக்கிறோம். இப்போ நான் கையில் அடியில் மெஷின் தையலால் அடியில் மடித்து தைக்கிறேன். இப்போ இதில் சென்டர் பார்த்துட்டு நடுப்பகுதியை கொண்டாந்து இந்த ஷோல்டர் நடுப்பகுதியில் வச்சுட்டு முன் கையை முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் பார்த்து பொருத்தணும். அப்படியே அந்த எண்டில் இருந்து அளந்து பார்த்துக்கிட்டு அந்த எண்டில் இருந்து தையல் போட்டுட்டு வந்துடணும். அவ்வளோத்தான், தையல் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் பொருத்திக்கிறணும். அடுத்து கிராஸ் பீஸ் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கிராஸ் பீஸை சேர்க்கணும். அதுல 2 துணியை எடுத்துட்டு சதுர வாக்கில் வச்சுட்டு ஒன்று முக்கோண ஷேப்புக்கு அப்படியே நாங்கள் தையல் போட்டுக்கிறணும். மேலே ஒரு துணி கீழே ஒரு துணியும் வச்சு முக்கோண ஷேப்புக்கு தச்சு தையல் ஒன்று போட்டுக்கிறணும். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள உள்ள எக்ஸஸ் அப்புறம் வெட்டி விட்டுறணும். இப்போ அடியில் எட்ஜை மடித்து தைச்சிட்டு இந்த கிராஸ் பீஸை நாங்கள் டபுளாக மடித்து தைச்சுக்கிறணும். அப்போ இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுத்து தைக்கிறதுக்கு. இதை சிங்கிளாக வச்சும் பைப்பிங் மாதிரியும் கொடுக்கலாம். இல்லைன்னா
அப்படியே நாங்க மடிச்சு எம்மிங் பண்ற மாதிரியும் தைக்கலாம். நான் வந்து இதை அப்படியே மிஷின்ல வச்சு இந்த பிளவுஸ் முழுக்க அடிச்சிடுறேன். அப்ப இது பாக்குறதுக்கு இன்னும் நீட்டா இருக்கும். இப்ப இந்த உள் பக்கம் அந்த கழுத்தை வந்து மேல கிராஸ் பீஸை தச்சுட்டு உள் பக்கம் திருப்பி அப்படியே தையல் போட்டுட்டோம்னு சொன்னா நல்லா அழகா கழுத்து வந்து சேஃபா வந்துடும். ஃபைனலா அந்த பின்னுக்குள்ள டாட்டை வந்து 2 சைடு டாட்டையும் அரை அரை இன்ச்சுக்கு பிடிச்சி தைச்சிடணும். இப்ப சரியான அளவு வந்துடும். இப்ப நாங்க ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா அது மேலாலே தையல் போட்டுடலாம். இல்லைன்னு சொன்னா நாங்க வந்து இது 30 சைஸுக்கு மேல வந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். கைக்கு வந்து 5க்கு மார்க் பண்ணணும். உடம்பு ரெண்டுக்கும் 7.5 மார்க் பண்ணணும். அடுத்தது கீழே வந்து 6.5க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு நேரா அப்படியே தையல் போட்டு வந்துட்டோம்னா உடம்பு வந்து சரியா செட் ஆயிரும். இப்ப நான் அப்படியே சைடுக்கு ஃபுல்லா இன்னொரு தையல் ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறணும். மத்த பக்கத்துக்கு தைக்கிற நேரம் அந்த நாங்க கொக்கிய மாட்டுவோம் அந்த பட்டிக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மேல வந்து 8 இன்ச்சும் கீழே வந்து 6.5 இன்ச்சுக்கும் மத்த பக்கத்துக்கு தைக்க மார்க் பண்ணிட்டு அப்படியே கைக்கு 5 இன்ச்சு வச்சு அதே அளவுக்கு தையல் போட வேண்டியதான். இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு லேசு தேவையான நேரம் பிரிச்சுக்கறலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதுகளை எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு சரியான அளவு 2 நேரா வந்திருக்கு பாருங்க, ஒரே மாதிரி. இப்போ 30 சைஸ் பிளவுஸை வந்து ஒரு கிராஸ் கட் பிளவுஸை வந்து எவ்வளோ ஈஸியான மெத்தட்ல தைக்கலான்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.